மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிடர்களே, மாணவ மாணவிகளே, ஆன்மீக நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எல்லோரும் சுகமாக இருக்கிறீர்களா? இருப்பீர்கள், இருக்க வேண்டும். எனது தாய் தந்தையை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை அளித்த அனைத்து குருமார்களின் ஆசீர்வாதங்களோடு இன்று நமது சேனலில் குடும்பத்தை காக்கும் குலதெய்வம் என்ற தலைப்பை பற்றி பார்க்க இருக்கின்றோம். குடும்பத்தை காக்கும் குலதெய்வம் அப்படின்னா, நாள் செய்யாததை கோள் செய்யும், சட்டங்கள் செய்யாததை கட்டங்கள் செய்யும் என்பதை நாம் அறிவோம். அந்த வகையிலேயே குலதெய்வம் செய்யும் என்பார்கள். குலதெய்வ வழிபாட்டை எத்தனை எளிதாக எல்லோராலும் சொல்ல முடிவதில்லை, செய்ய முடிவதில்லை. படிப்பு, தொழில், பல்வேறு காரணங்களினால் பிறந்த மண்ணை விட்டு வெவ்வேறு இடங்களுக்கு சென்று வாழ வேண்டிய நிலை எப்போதேனும் ஒரு முறை பிறந்த ஊருக்கு சென்றாலும் கூட குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட முடியாத நிலை. முன்பெல்லாம் குடும்ப பெரியோர்கள் நம்முடைய குலதெய்வத்தை பற்றியும் குலதெய்வ வழிபாட்டின் அவசியத்தை பற்றியும் குலதெய்வத்தை பற்றி எல்லாம் சொல்லி வளர்த்து நம்மளை ஒரு வழி செஞ்சிருப்பார்கள். அந்த வழியை நாம் பின்பற்ற தவறி இன்று குளோபல் ஃபார்மிங் என்று சொல்லக்கூடிய உலகளாவிய வர்த்தகமும் உலகளாவிய மக்களுடைய பரப்பும் இருப்பதனால் கல்வி, தொழில் மற்றும் வேலை வாய்ப்பிற்காக நாம் சொந்த ஊரை விட்டு அடுத்த மண்ணிற்கு சென்று வாழ வேண்டிய கட்டாய சூழலுக்கு தள்ளப்படுகின்றோம். அப்படி வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் வந்தாலும் கூட அந்த குலதெய்வத்தை வணங்க முடிவதில்லை. காரணம் என்ன? கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை மாறிவிட்ட இன்றைய சூழலில் குலதெய்வம் பற்றிய விவரங்களை குடும்ப பெரியோர்கள் கேட்டு தெரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்பதுதான் உண்மை. குலதெய்வமே என்னவென்று தெரியாதவர்கள் எப்படி தங்களுடைய குலதெய்வத்தை பற்றி தெரிந்து கொண்டு வழிபடுவது என்பது பற்றி, மனிதன் தீராத பிரச்சனைகளாலும் மனக்கவலைகள் வரும்போது என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போய் நிற்கின்றான். அதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்குமா என்று குடும்ப பெரியவர்களை கேட்கின்றான். சிலர் தங்களது குடும்ப வழக்குப்படி கோடாங்கி பார்ப்பது உண்டு, அல்லது உடுக்கடித்து தெய்வத்திடம் குறி கேட்பார்கள். சிலர் சோழி பிரசனத்தில் போய் சென்று அங்கே என்ன செய்வது என்று கேட்பார்கள். ஏதாவது பரிகாரம் செய்யலாமா என்றும் கூட பல ஜோதிடர்களிடம் கேட்டிருப்பார்கள். நாமளே கேட்டிருக்கலாம். அதற்கு அவர் உங்கள் பூர்வீக குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள், எல்லாம் சரியாய் விடும் என்று அவர்களும் கூறியிருப்பார்கள். அப்போ குலதெய்வம் எங்கு இருக்கின்றது? சிலர் குடும்ப பெரியோர்களிடம் கேட்டிருப்பார்கள். அவர்களிடமிருந்தும் குலதெய்வத்தை பற்றி தெரிந்து கொண்டு பரிகாரம் செய்து வழிபடலாம் என்று மனதிலே எண்ணிக்கொண்டிருப்பார்கள். சில குடும்ப பெரியவர்களோட அவர்களுடைய குலதெய்வம் எது என்று தெரியாது. அவர்கள் என்ன செய்வது? எங்கேதான் அவர்களுக்கு ஜாதகம் உதவுகிறது? ஜாதகத்தை வைத்து குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக, நிச்சயமாக முடியும். ஒருவரது ஜாதகத்தில் தெய்வஸ்தானம் என்பது 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் ஆகும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், அதாவது 5க்கு 5 தந்தை வழி பாட்டன் என்று சொல்லும் இடம். அதனால் 5ஆம் இடம் ஜாதகத்தின் 9ஆம் பாவகமும் அவர்களின் இஷ்ட தேவதையை சொல்லும் இடம். 9ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம் 5ஆம் பாவகம், அதாவது தந்தை வழிபாட்ட தெய்வத்தை சொல்லும் இடம். ஆகவே இந்த இரு இடங்களையும் கொண்டு குலதெய்வத்தை எளிதாக கண்டுபிடிக்க முடியும். இந்த இடங்கள் ஆண் ராசியா பெண் ராசியா என்பதை கண்டுபிடித்து அந்த தெய்வங்கள் ஆண் தெய்வங்களா பெண் தெய்வங்களா என முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் முதல் நிலை. 2ஆம் நிலை, அது நிலராசி ரிஷபம், கன்னி, மகரத்தில் உள்ளதா, அல்லது நீர் ராசி என்று சொல்லக்கூடிய கடகம், விருச்சகம், மீனகத்தில் உள்ளதா என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். நீர் ராசி என்றால் ஊரின் எல்லையில் உள்ள நீர் சார்ந்த இடங்கள், அதாவது குளமாக இருக்கலாம், ஆற்று படுக்கையாக இருக்கலாம், கிணத்தாங்கரையாக இருக்கலாம், கண்மாய் கரையில் இருக்கலாம். இப்படி அந்த நீர் சம்பந்தப்பட்ட இடத்திலே அந்த தெய்வம் அமர்ந்து குடிகொண்டு இருக்கும். நிலராசி என்றால் வயல்வெளி சார்ந்த இடங்களில் இருக்கும். நெருப்பு ராசி என்றால் மேசம், சிம்மம், தனுசு என்றால் அவை மலை மேல் அமர்ந்திருக்கும், மலைக்கு அருகாமையில் இருக்கும், குகைக்குள்ள இருக்கும், இப்படி என்றெல்லாம் சொல்லுவார்கள். குலதெய்வம் பற்றி வீட்டின் எந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ண வேண்டும்? குலதெய்வத்தை பார்க்கணும்ப்பா, ஒரு ஜோசியர்கிட்ட போகிறீங்க, அவங்க எந்த ஜாதகத்தை வச்சு பார்ப்பாங்க? அப்பாவுடைய ஜாதகமா, அம்மாவுடைய ஜாதகமா, தம்பியோடைய ஜாதகமா, அண்ணனுடைய ஜாதகமா? ஒரு குடும்பத்தில் 3 பேர் இருக்காங்கன்னா மூத்தவருடைய ஜாதகம் பேசும் குலதெய்வத்தை பற்றி என்பதை முதலில் அறிய வேண்டும்.
இப்போ அப்பா இருக்கிறாங்க, அப்பாவோட ஜாதகத்தை கொண்டு போனால் செல்லுமா அப்படின்னா, அப்பா கூட பிறந்தவங்களில் மூத்தவர் யார், அவருடைய ஜாதகத்தை கொண்டு போய் இந்த 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் வச்சு நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய குலதெய்வத்தை எளிதாக கண்டுபிடித்துவிட முடியும். அப்போ பரிவார தெய்வங்கள் 2 சம்பந்தம் கொள்ளும். அப்போ ஒருவரின் பூர்வீகத்தில், அதாவது உங்களுக்கு முன்பு 7 தலைமுறைகள் பங்காளிகள் 3 தலைமுறைகள் ஒன்று சேர்ந்து எங்கு வாழ்கின்றார்களோ, அதாவது 7 தலைமுறைகள் இனத்தில் கடைசியில் 3 தலைமுறைகள் எங்கு குடிகொண்டு வாழ்கின்றார்களோ அந்த ஊரில்தான் அந்த குடும்பத்தில் உள்ள மூத்த பெரியவர்களை கேட்டு நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ மூத்தவர்கள் யார், மூத்த பெரியவர்கள் யாரும் இல்லை. அப்படி இருக்கிறாங்கப்பா, எங்களுக்கு மூத்தவங்க இல்லை, நாங்கள் பேசி ரொம்ப நாளாச்சு, எந்தவித பழக்கமும் இல்லை, அவங்க எங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது, தொடர்புகள் இல்லை. அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? வாங்க, நிறைந்த வெள்ளிக்கிழமை அன்று, அதாவது பௌர்ணமி வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், அமாவாசை வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பிறந்த நட்சத்திர நாளில் இருக்கலாம், அந்த மாதிரி நாளில் ஒரு வெள்ளிக்கிழமை அன்று பூஜை அறையில் விடியற்காலை என்று சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்துவிட்டு அவரவர் வழக்குப்படி நெற்றிக்கு இட்டுக்கொண்டு, அப்படின்னா நெற்றியில் சந்தனம் குங்குமம் விபூதி ஆகியவனை பூசிக்கொண்டு 5 முக குத்து விளக்கினை வைத்து கிழக்கு முகமாக பார்த்து தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு வஸ்திரம் பூ சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக செய்து தீபதூபம் காட்டி, எங்கள் குலதெய்வமே எங்களுக்கு நீ காட்டு, என் கண்ணுக்கு நீ தெரி, என்னை நீ பாற்றுக்கொள் என்று மனம் உருகி, அந்த இடத்துல மனம் உருகி குலதெய்வத்தை நினைத்து தங்களை அவராக பாவித்து இந்த படையல்களை சமர்ப்பணம் செய்வதனால் குலதெய்வம் 3 அல்லது 9 நாட்களுக்குள் தங்களுக்கு கண்களில் தெரிய வரும். அப்படி இல்லைன்னா படிப்படியாக உங்கள் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும், வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கும், வீட்டில் ஒரு சந்தோஷம் பிறக்கும். அன்ற நேரத்திலே நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்ம குலதெய்வம் நம்ம அருகில் இருக்கின்றது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு முறையும் இருக்கு. உங்கள் வீட்டில் தலைவாசல்ல நிலக்கதவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த முன்னாடி இருக்கிற முதல் நிலைக்கதவு, அந்த கதவை நல்லா கழுவிட்டு மஞ்சள் பூசி மாட்டு கோமியம் வாங்கி தெளித்து மஞ்சள் பூசி குங்குமம் சந்தனம் இட்டு புது துணி சாற்றி வெற்றிலை பாக்கு பழம் வைத்து பொங்கலிட்டு நிலைப்படியில் பூஜை செய்து மேற் சொன்னவாறு அந்த வேலையை வேண்டிக் கொண்டால் உங்கள் குலதெய்வம் பற்றி உங்களுக்கு தெரிய வரும். மொத்தம் 3 தெய்வங்கள் ஒரு குடும்பத்திற்கு வரும். அதாவது ஊருக்கு எல்லையில் இருக்கும் மூல தெய்வம், அதாவது பெருமாளாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், அம்மனாக இருக்கலாம். அடுத்த குலதெய்வம் காவல் தெய்வம், உங்கள் ஊர் எல்லையில் இருக்கிற காவல் தெய்வம் ஆண் தெய்வமாக இருக்கலாம் அல்லது பெண் தெய்வமாக இருக்கலாம். மொத்தம் 18 ஆண் காவல் தெய்வங்களும் 18 பெண் காவல் தெய்வங்களும் இருக்கின்றன. அதை ஒன்றொன்னா சொல்கிறேன், எழுதிக்கங்க. ஐயனார், மதுரை வீரன், காத்தவராயன், ஒண்டிக்கருப்பன், கருப்பண்ண சுவாமி, வீரனார், சங்கிலிக்கருப்பன், ஆகாய கருப்பன், ஆத்தடி கருப்பன், நொண்டிக்கருப்பன், மார்நாட்டு கருப்பன், மண்டக கருப்பன், முன்னடி கருப்பன், சமயக்கருப்பன், பெரிய கருப்பன், சின்ன கருப்பன் உள்ளிட்ட கற்பசாமிகள் உள்ளன. அதே போல அந்த பெண் காவல் தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய அம்மா, வீரம்மா, காளியம்மா, கூலிமாயி அம்மா, மகமாயி அம்மா, எல்லப்படாரி, பெரியநாச்சி, எல்லமாரி, பேச்சியம்மே, பூவாரக்காரி, செல்லியம்மே, கன்னிமாறு, சீலக்காரி, பச்சையம்மே, துலக்காத்தம்மே, வனதுர்க்க, செல்லாயம்மன், காட்டேரி, அம்முச்சியாறு, மாசாணியம்மன் உள்ளிட்ட பெண் தெய்வங்களும் இருக்கின்றன. இந்த காவல் தெய்வங்கள் அந்தந்த பகுதிக்கு ஏற்ப வேறு வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. குலதெய்வ வழிபாட்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவசியம். வருடம் ஒரு முறையாவது குடும்பத்தோடு சென்று குலதெய்வத்தை செய்ய வேண்டியதை செய்து வழிபட்டால் குலம் தலைத்து வரும் சந்ததியினர் சந்தோஷமாக வாழ்வார்கள். அதே நேரத்தில் துக்கங்கள் குறையும், நம்ம தொட்டதெல்லாம் துலங்கும். இதை இன்னொரு வழியில் உங்கள் கையால் ஒரு சாதாரண அபிஷேகம், ஒரு புது துணி, ஒரு கவளம், அரிசி வெல்லம் கலந்த சோறு இதை கொடுத்தாலே போதும். ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்களிலிருந்து காத்து கொண்டு
குடும்பமும் தலைக்கும், குடும்பத்தில் உள்ள சந்ததியினரும் தலைப்பார்கள், தொட்டது துலங்கும், எடுத்த காரியம் ஜெயிக்கும், வெற்றி அடைவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு, அதே நேரத்தில் திருமணமானவர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன என்று பார்த்தோமானால், புகுந்த வீட்டு தெய்வமும் பிறந்த வீட்டு தெய்வத்தை இரண்டையுமே வழிபாடு செய்வது நல்லது என்று சொல்லிக்கொண்டு, மகாசக்தி ஜோதிடம் வாயிலாக பலவிதமான ஜோதிட பயிற்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. எளிமையான வகையில் ஜாதக பலன் எடுக்கும் விதம் பற்றியும் தெளிவாக தெரியப்படுத்தி வருகின்றன. என்னை தொடர்பு கொள்ள வேண்டியனால் 99 76 83 60 64 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத ஆன்மீக நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.